குட் மார்னிங். இன்றைக்குள்ள பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்க்கலாமா? சவுத் இண்டியன் ஃபுட்டில். இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் நான் ஃபுட்டோட டிஸ்பிளே மட்டும் இல்லாமல் கூடவே ஹெல்த் டிப்ஸ் தரேன். உங்களுக்கு பிடிச்சிட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தக்காளி சட்னி. தக்காளி ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, ஸ்கின் ஹெல்த்துக்கும் நல்லது. இதில் இருக்கிற நார் சத்து வந்துட்டு டைஜஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்காய் சட்னி. தேங்காயில் கொஞ்சம் ஃபேட்டு ஃபைபர் இருக்குது. இது நம்ம அளவாக எடுத்துக்கிறது நல்லது. இதில் நிறைய நார் சத்து இருக்கிறனால இது டைஜஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி இருக்கிறவங்க இதுக்கு அளவாக எடுத்துக்கலாம். பச்சை தேங்காய் சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது. பட்டர் தோசை. இதில் கார்போஹைட்ரேட். பட்டர்லேருந்து நமக்கு குட் கொலஸ்ட்ரால் கிடைக்கிது. இது வெயிட் கெயின் பண்ணுறக்கு உதவும். இந்த தோசை சாப்பிடும்போது நீங்கள் டயபெட்டிக்காக இருந்துச்சுன்னா சுகர் லெவல் கண்டிப்பாக ரைஸ் ஆகும். அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக இது பூசணி விதை கொஞ்சம் வறுத்து வச்சுருக்கேன். இது வந்துட்டு ஒரு 10லேருந்து 15 விதை எடுத்துக்கலாம். இதை டெய்லி சாப்பிட வேண்டாம், வீக்லி ஒரு ட்வைஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதில் நார் சத்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த மாதிரி வறுத்த பூசணி விதை சாப்பிடும்போது. இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நான் நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் நிறைய மெக்னீஷியம் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, ஜிங்க், அயர்ன், ஃபைபர், ப்ரோட்டீன் எல்லாமே நிறைஞ்சிருக்கு. இதில் ஃபைபர் கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கனால இது வந்து டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். அது டயபெட்டிக் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது. இது பிளட் சுகர் வந்துட்டு ரெகுலேட் பண்ணும். இது ஹார்ட் ஹெல்த்து கூட ரொம்ப நல்லது. இந்த சீட்ஸில் ட்ரிப்டோபன் இருக்கிறனால நல்ல தூக்கமும் வரும் நமக்கு. வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க இதை எடுத்துக்கலாம். அதே மாதிரி பிளட் சுகர் கண்ட்ரோல் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களும் இதை எடுத்துக்கலாம். இது ஒரு 10லேருந்து 15 சீட் வரைக்கும் வறுத்து சாப்பிட்டா போதும். இது தனியாக சாப்பிடக்கூடாது, ஃபுட்டோடு சேர்ந்து எடுத்துக்கணும். தனியாக சாப்பிடும்போது பிளட் சுகர் ரொம்ப கம்மியாயிரும். இந்த சேனலில் ஃபுட்டோட டிஸ்பிளே மட்டும் இல்லாமல் கூடவே ஹெல்த் டிப்ஸ் தரேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.